வெல்கம் டு ஹவுடு. போய் உட்கார்றா தம்பி. நீங்க போய் உட்காருங்க. டேய் ஹவுடு ஐ டெல் யூ பண்ணு. ஹலோ, எத்தனை நீங்க ஷோ பண்ணிட்டு இருப்பீங்க? அதான் கமெண்ட் சொல்றாங்கல்ல, அன்போ ஷோ பண்ணுவீங்க, அன்போ ஷோ பண்ணுவீங்கன்னு. எங்களுக்கு ஆங்கரிங்கே வராது, ஆங்கரிங் பண்ணி தெரியாது எங்களுக்கு. நீங்க பண்ணுவாங்க, பையன் பண்ணு, நாங்களே எப்ப பண்றது? போங்க போய் உட்காருங்க, போங்க. வந்துட்டாரு இப்பதான். வெல்கம் டு ஹவுடு ஐ டெல் யூ. சிஷ்யா சிஷ்யா இது சரியா சரியா. காத்தினா நீங்க கமெண்ட் பண்ணி நம்ம பண்ணுவோம். ஹலோ பாஸ், உங்கள் டீமில் எல்லோரும் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க? இப்போதைக்கு எங்கள் ஓட்டு வந்து நோட்டாக்கு தான் பிரதர். ஆனால் தமிழகத்தில் யார் மாற்றத்தை கொண்டு வராங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் பிரதர். ஓ மாற்றம். அன்புமணி ராமதாஸா? வைகோ முன்னோட ரொம்ப உக்கிரமாக இருக்காரு. ஏதாவது லேகியம் சாப்பிட்றாரோ? லேகியே சாப்பிட்றாலும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போ வடை சாப்பிட்றாரு அப்படின்னு கேள்விப்படுறேன். ஏன் பிரதர், வடை சாப்பிட்டா கூட உக்கிரமாவாங்க? நீங்கள் ஏன் டிவியில் இந்த ஷோவை பண்ணக்கூடாது? நாங்கள் ஏன் டிவியில் இந்த ஷோவை பண்ணணும்? அப்புறம் ஏன் ப்ரோ நீங்கள் மட்டும் 160 ரூபாய்க்கு டிக்கெட் விற்று ஷோ நடத்துனீங்க? ஃப்ரீயாக நடத்தலாம்ல? வாஸ்தவம் தான், ஃப்ரீயாக பண்ணியிருக்கலாம் தான். எங்களுக்கு என்ன கோடி கோடியாக சம்பளம் தர்றாங்க? எங்களுக்கும் 2 கோடி 3 கோடி அப்படின்னு சம்பளம் கொடுத்தாங்கன்னா நாங்களே எங்கள் ஷோ ஃப்ரீயாகவே பண்ணிப்போம். அது மட்டும் இல்லை பிரதர், எங்களுக்கு கோடியில் சம்பளம் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, எங்கள் பில்டிங்கை நாங்களே கட்டிப்போம். சன் டிவிக்கு இருக்கிற சேனல்ஸை விட நீங்கள் நிறைய சேனல் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க போலையே. இல்லை, எங்களுக்கு நிறைய சேனல் நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம், அதெல்லாம் வாஸ்தவம் தான், உண்மை தான். பட் இந்த சன் டிவி அப்படி யார் பிரதர் அது? இது புது யூடியூப் சேனலா? காத்தியா உங்களுக்காக தெரியுமா தமிழா? இது ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கான 11,558வது களம்னு தெரியுதுல்ல, அப்புறமே ஏன் அதையே பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கரெக்ட் தான் பிரதர். ஏற்கனவே 11,557 பிளாட்ஃபார்ம் இருக்குது, உண்மை தான். ஆனால் அது எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம ஸ்மைல் ஸ்டேட்டுக்கும் தனியாக ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ இதன் மூலமாக நாங்கள் இதை கொண்டு வரும்போது இன்னும் நிறைய டேலண்ட்ஸை வெளிக்காட்டலாம் அப்படின்னு நம்புகிறோம். அவ்வளோதான், சிம்பிள். ஸ்மைல் சேட்டையை கலாய்ச்சி ஒரு யூடியூப் சேனல் வந்தால் அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களா? பாரி ஒரு கைண்ட் இன்ஃபர்மேஷன், ஏற்கனவே கலாச்சி வீடியோ ஒருத்தவங்க பண்ணிட்டாங்க, நீங்கள் போய் பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டும் நாங்கள் தான், ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபரும் நாங்கள் தான். செம்ம 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 மார்வல்ஸ் 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 சூப்பர் 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 சூப்பர். தேங்க்யூ 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 தேங்க்யூ. மார்வலஸ் 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 சூப்பர் 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 சூப்பர். நெக்ஸ்ட் 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 கமெண்ட் கமெண்ட் கமெண்ட். ஸ்மைல் சேட்டையோட பெரிய ஃபேனுங்கிற உரிமையில் கேட்குறேன், நட்சத்திர கிரிக்கெட்டை இவ்வளோ கேள்வி பண்ணுறீங்களே, ஏன் கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் ஆடில் நடிக்கிறப்ப எங்கே போனீங்க? இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கொள்ளையடிச்சப்ப எங்கே போனீங்க? இதை மட்டும் தப்புன்னு சொல்கிறீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. என்னைக்காவது ஸ்மைல் சேட்டையிலிருந்து கிரிக்கெட்டர்ஸ் ஆல் நிறைய சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்கோமா? கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் லஞ்சம் வாங்குறது கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோமா? உண்மையான குறிக்கோள் இருந்தால் போதும் கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு என்னைக்காவது சொல்லியிருக்கோமா? நாங்கள் இதை மட்டும் தப்புன்னு சொல்லலை, இதையும் தப்புன்னு சொல்கிறோம். அவன் கஷ்டப்பட்டு படம் எடுக்கும்போது நீ நான் லூஸை வச்சு மார்க் போடுற, இதை கேட்டால் நாங்கள் கேட்டவன். இதை இப்படி யோசிச்சு பாருங்க. அவன் கஷ்டப்பட்டு டம்பல்ஸ் ரிவ்யூ பண்ணும்போது நீ நான் லூஸை வச்சு படம் எடுக்கிற, இதை சொன்னால் நான் கேட்டவன். ஹாய் ஸ்மைல் சேட்டை, நாளைக்கு இந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம் இல்லைன்னா எப்படி பிழைக்க போகிறீங்க? கண்டிப்பாக உங்கள் டீமில் ஒரு இன்ஜினியர் இருப்பான், அவனை அடித்து வெப்சைட் டெவலப்மெண்ட் கற்றுக்க சொல்லுங்கள். என்னது? கண்டிப்பாக உங்கள் டீமில் ஒரு இன்ஜினியர் இருப்பான். என்ன தடவை படிக்க? கண்டிப்பாக உங்கள் டீமில் ஒரு இன்ஜினியர் இருப்பான். ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், எங்கள் டீமில் இருக்க எல்லாருமே இன்ஜினியர்ஸ் தான், ஓகேவா? ஆனால் அவங்கள்ட்ட போய் நாங்கள் வெப்சைட் டெவலப்மெண்ட் படிங்க அப்படின்னு சொன்னோம்னா எங்களை திருப்பி செருப்பாலேயே அடிப்பாங்க. அதுதான் நாங்கள் வந்திருக்க மாட்டோமா? அடுத்த கமெண்ட் படிக்க. உங்களை குண்டா யானைன்னு கூப்பிடுறதெல்லாம் ரொம்ப தப்பு. உங்களை பார்க்கும்போது எனக்கு பணியாரம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஐயோ ஐயோ ஐயோ, இன்னைக்குன்னு பார்த்தா அந்த ஆள் விரட்டி விட்டேனே. இந்த கமெண்ட்லாம் அந்த ஆள் படித்தா எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். என் மனசில் உள்ள பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஐயோ சரி, அடுத்த கமெண்ட்டை படிங்க. ஆடுங்கடா ஆடுங்க. எவ்வளோ நாளைக்கு ஆட போகிறீங்க? எங்கள் கேப்டன் ஆட்சிக்கு வந்த அப்புறம் நீங்களாம் எங்கடா போக போகிறீங்க? இல்லை அடுத்த கமெண்ட் இல்லை அடுத்த கமெண்ட் படிங்க. அடுத்து, நீங்கள் நலிந்த யூடியூப் கலைஞர்களுக்காக ஒரு போட்டி நடத்தக்கூடாது, அதை வச்சு ஒரு பில்டிங் கட்டக்கூடாது. பிரதர், நலிந்த யூடியூப் கலைஞர்கள்லாம் இங்கே இருக்கோம், நீங்கள் வேணால் ஒரு போட்டி வைங்க, நாங்கள் வந்து அதில் கலந்துக்கிறோம். நீங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி பாம்பேயில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? பானிபூரி விற்றுக்கிட்டு இருந்தோம், சரியாக விற்கலை, அதான் இங்கே வந்துட்டோம். அடுத்த கேள்வி. ஜி, அம்மாவை ஏன் கண்டெய்னரில் இழுக்கலை? என்னது? இன்னொரு வாட்டி படிக்க. அம்மாவை ஏன் கண்டெய்னரில் இழுக்கலை? அம்மாவை ஏன் கண்டெய்னரில் இழுக்கலை? நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், சொல்றது நான் கிடையாது. அடுத்த கேள்வி. தம்பி, எங்கள் ஏடிஎம்கே ஆஃபீஸ் முன்னாடி இருக்கிற வண்டியை பற்றி பேசவே இல்லை. இன்னும் எத்தனை பேருக்கு அதை நாங்கள் புரிய வைக்கிறது அப்படின்னு தெரில. அந்த கான்செப்டே ஏடிஎம்கே வாசல் அந்த வண்டி நின்ன மாதிரி வேற ஒரு ஆஃபீஸில் என்னென்ன வண்டி நின்றுருக்கோம் அப்படிங்கிறது தான். உங்கள் குரூப்பில் இருக்கிற எல்லாருமே எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அண்ணா. பிரதர், வெரி பேட் இன்ஸ்பிரேஷன் பிரதர், வெரி பேட் வைப்ரேஷன். அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா ஒரு பெரிய குழி தோண்டி அதை புதைச்சிருங்க, அவ்வளோதான் நாங்கள் சொல்லுவோம் எங்கள் சைட்லேருந்து. ஓகே, அண்ட் ஹவு டு டெல் தனிப்பட்ட கமெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து பேசியாச்சு. இப்போ வந்து காமனாக சில கமெண்ட்ஸ் வந்து என்னங்க அதை படிப்பானே.
நீங்கள் எப்போ பார்த்தாலும் திட்டி போடுற கமெண்ட்டை தான் படிப்பீங்களா? ஏன் புகழ்ந்து போடுற கமெண்ட்லாம் படிக்கவே மாட்டீங்களா? ஆனால் அந்த புகழ்ந்து போகிற கமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் படிங்களேன். யுவர் ஷோ இஸ் ஆசம். தேங்க்யூ. அன்பு இஸ் லுக்கிங் கியூட். தேங்க்யூ. செம்மக்கலாய் செம்மையாக பண்ணுறீங்க நீங்கள். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. பார்த்தீங்களா, நீங்கள் இப்படி புகழ்ந்தீங்கன்னா எங்களால் தேங்க்யூ மட்டும்தான் சொல்ல முடியும். எவ்வளோ போர் அடிக்குது. நீங்கள் புகழ்றதை நாங்கள் மனசார ஏற்றுக்கிறோம். ஆனால் இந்த திட்டவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பதில் சொல்லணும் ஒரு மாதிரி மனசு ஹர்ட் ஆகுது. அதனால தான் அதுக்கு மட்டும் பதில் சொல்கிறோம். அடடா, என்னையா இத்தனை சேனலில் ஓப்பன் பண்ணுறீங்க? எத்தனை சேனலில் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறது? பேசாமல் நீங்கள் எல்லா ப்ரோக்ராமையும் ஒரே சேனல்லே போட்டிருங்களேன். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஓட்ஸ் அப்படிங்கிறது ஒரு அடல்ட் கண்டென்ட் இருக்க சேனல். அது நம்ம பீப் ஷோவில் வந்தால் எப்படி இருக்கும்? இன்னைக்கு நம்ம பீப் ஷோவில் பார்த்தீங்கன்னா முதல் முத்தம் அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஒரு காதலன் காதலிக்கு தர முதல் முத்தம் அப்படின்றது பார்த்தீங்களா, பார்க்க முடியுதா, கேட்க முடியுதா, இப்படி தான் இருக்கும். இதை விட்டுருங்க. ஸ்மைல் மிக்சர் எடுத்துக்கோங்க. இது பியூட்டி டிப்ஸ், ட்ராவல், ஃபுட்டு இதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுற ஒரு சேனல். இந்த சேனல் பீப் ஷோவில் பண்ணால் எப்படி இருக்கும்? ஹாய் வியூவர்ஸ், எப்பவும் போல இன்னைக்கு நம்ம பீப் ஷோவில் பியூட்டி டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். எலுமிச்சம்பழத்தையும் அண்ட் வெள்ளரிக்காயையும் எடுத்து அதை சேர்த்து பிழிஞ்சு உங்களுடைய முகத்தில் வச்சிங்கன்னா அதை எடுக்கும் போது அமேசிங்காக உங்களோட ஸ்கின் டோன் மாறிடும். பார்த்தீங்களா, ஆர்ஜே விக்னேஷ் முகத்தை பொலிவாக வைத்துக் கொள்வது எப்படி அப்படி ஒரு ஷோ பண்ணால் பார்க்க முடியுது அவங்களால. நாங்கள் சேனல்ஸை ஜானர் வைஸ் பிரிச்சிருக்கோம். உங்களுக்கு பொலிட்டிக்கல் சேட்டையர், கரண்ட் அப்டேட்ஸ் பார்க்கணுமா, ஸ்மைல் சேட்டையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாருங்கள். அடல்ட் காமெடி பார்க்கணும், தமிழில் அடல்ட் காமெடி பண்ண ஆளே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா, ஸ்மைல் ஓட்ஸை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் சமூக நலன் அறவே கிடையாது. ஃபுட், ட்ராவல், அப்புறம் நாங்கள் அரசியல் இல்லாமல் எதெல்லாம் கலாய்க்கிறோமோ அதெல்லாம் பார்க்கணுமா, ஸ்மைல் மிக்சர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாருங்கள். இது எல்லாத்தையுமே விட்டுருங்க. ஷார்ட் ஃபிலிம் எடுத்து சினிமாவில் சாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா, ஸ்மைல் எஸ்எஃப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாருங்கள். அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. ஸ்மைல் டீம் என்ன பண்ணாலும் நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, கம்முன்னு நாளைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சும்மா அப்போதனால இந்த மாதிரி ஆளுநர் பேசவே கிடையாது தெரியுமா, போக. May 2 ஸ்மைல் டீம் தமிழகத்தில் மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்த போகிறோம். என்னது, அகில இந்திய ஸ்மைல் டீம் முன்னேற்ற கழகமா? கட்சியில் ஆரம்பிக்க போகிறதில்ல, பட் ஒரு பெரிய விஷயம் பண்ண போகிறோம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா, அடுத்தடுத்து ஒரு வீடியோஸை பாருங்கள். ஓகே. அண்ட் நிக் தம்பி, அண்ணே நல்லா பண்ணிட்டியா ஷோ? எப்படிதான் பண்ணுறீங்களோ தெரியல, பதட்டத்தில் கையெல்லாம் நடக்குது பாருங்க. கவலைப்படாத அன்பு. சிவகார்த்திகேயன் ஃபர்ஸ்ட் டைம் டிவியில ஷோ பண்றப்ப பயங்கரமா பதட்டப்பட்டாராம். அண்ணே வேண்டாண்ணே, வேண்டாண்ணே. இல்லடா, நான் என்ன சொல்றேன்னா, இப்ப சிவகார்த்திகேயன் பார்த்தேன்னு வச்சுக்க, இப்ப ஹீரோ 7 கோடி 14 கோடி அன்பே தொடர்ந்து இந்த ஷோ பண்ணுமா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.